அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடியவங்களை நமக்கு நாமே வசப்படுத்திக்கிறக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான வசிய பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு பெண்மணிங்கிறவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க. அந்த பெண்மணி நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பையனை நான் விரும்பினேன், அவனும் என்னை விரும்பினான். ஆனால் இப்போ அவன் என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய பிடிக்கலை அப்படிங்கிற சொல்லிட்டு என்னை விட்டு போக பார்க்குறான், என்னை ஏமாற்றிட்டு போக பார்க்குறான். ஆனால் அவன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அவனை எனக்கு நீங்கள் வசியம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், அவங்க சொன்ன வார்த்தையை முழுமையாக நம்பி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த வசிய பூஜையை நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த வசிய பிரயோக முறையைத்தான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னா பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? பண்ணி கொடுத்து ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் நம்மளை தொடர்பு கொண்டாங்க. என்ன விஷயம்னு அந்த பெண்மணிகிட்ட நம்ம கேட்கும்போது, அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாமி உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் ஒரு விஷயம் என்னுடைய விரும்பக்கூடிய அந்த பையன் என்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த பையன் என்கிட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே அந்த பையன் என்னிட்ட தேடி என்னிட்ட வந்துட்டான். ஆனால் வந்த பிறகு அந்த பையன் நான் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க வலுக்கட்டாயமாக அந்த பையனை அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி அடித்து கூட்டிகிட்டு போனாலும் நான் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் சொன்னாங்க. என்னை வலுக்கட்டாயமாக அவங்கள்ட்ட இருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி எனக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய மனசை மாற்றி எனக்கு திருப்பி அவங்கள ஒன்று சேர்த்து வச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. சரிங்களா? என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் எனக்கு திருமணம் ஆகலை, அந்த பையனுக்கும் திருமணம் ஆகலை. நான் அங்கே 2 பேருமே விரும்பினோம், ஒன்றா இருந்தோம். அவங்க என்னை விட்டு போகிறது பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நம்மள்ட்ட வசிய பூஜைகள் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த சில டீட்டெயில்களில் நம்ம கவனிக்காததுனால நம்ம வசியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த பெண்மணி இந்த மாதிரி கேட்கவும், சரிம்மா நான் பூஜையில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், உத்தரவு வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணிகிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதன் பிறகு அவங்களுடைய டீட்டெயிலை வச்சு பூஜையில் நம்ம காளிகிட்டையும் நம்மளுடைய குரு அருளால் நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது, இந்த பெண்மணிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, அதே போல் அந்த நபருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காளியோடைய அருள்னால் எனக்கு ஒரு ஞானம் கிட்டுனுச்சு. அதன் பிறகு அந்த பெண்மணிகிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அம்மா காளி உத்தரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணிகிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தவறான காரியத்துக்காக ஒரு வசிய பிரயோகங்களை நம்ம பிரயோகம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆனால் செஞ்ச விஷயத்துக்கு வசியம் ஆயிரும், ஆனால் கூடுதலே இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துடும். சரிங்களா? அதனால தான் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி வசிய பிரயோகங்களை தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படியே நம்ம தவறான நோக்கத்திற்கு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு கட்டத்துக்கு அந்த வசிய பிரயோகங்கிறது நம்மளை விட்டு விலகி சென்று போகிற மாதிரி உள்ள விஷயமா ஆயிரும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை நான் உங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்து தான் அந்த பெண்மணிக்கு அந்த பையனை நம்ம வசியம் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும், கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இந்த வசிய பிரயோக முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் உயிர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட வசிய பிரயோக முறையைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா உண்மையிலே விரும்பக்கூடிய நபர்கள் மேலே மட்டும் பிரயோகம் பண்ணுங்கள். அடுத்தவருடைய கணவனையோ மனைவியவோ அபகரிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்த பிரயோக முறையை பண்ணினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். சரிங்களா? அதற்காகத்தான் இந்த கதையை சொல்லி நான் உங்களுக்கு இந்த முறையை நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை என்னைக்கு பண்ணுறது அப்படின்னா, அமாவாசை நாளில் இருந்து வரக்கூடிய 3 நாள் கழித்து தான் பண்ணணும். இப்போ அமாவாசை வருதா, அன்றைய 2 நாள் போன பிறகு 3ஆவது நாள் தான் இந்த பூஜையை பண்ணணும்.
இந்த பூஜையை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 லவங்கம். சரிங்களா? 11 கிராம்பு கிராம்பு லவங்கம் சொல்கிறேன் பாருங்கள், கிராம்பு. சரிங்களா? 11 கிராம்பு. இந்த 11 கிராம்பை ஒரு மண் சட்டியில் என்ன செஞ்சுக்குங்கன்னா போட்டுக்கிட்டு, பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா அந்த கிராம்பை என்ன செஞ்சுக்குங்கன்னா கொஞ்சம் கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு என்ன செஞ்சுங்கன்னா எரிக்க. சரிங்களா? கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு எரிங்க. அதே போல் நாட்டு மருந்து கடையில் கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கடுகு எண்ணெயும் தருவாங்க. அந்த கடுகு எண்ணெயை கொஞ்சம் விட்டு பச்சை கற்பூரம் போட்டு என்ன செய்யுங்கன்னா எரிங்க. சரிங்களா? அப்படி எரிச்சிங்க அப்படின்னா ஒரு கறி பக்குவத்தில் வரும். அந்த கறியை என்ன செய்கிறீங்கன்னா நல்லா கல்வத்தில் போட்டு புணுகு சேர்த்து அரைக்கணும். சரிங்களா? புணுகு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா மை பக்குவத்தில் வரும். இப்படி மை பக்குவத்தில் வந்த பிறகு அதை வலிச்சு ஒரு செப்பு டப்பால் வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த விதமான மந்திரம் உருவும் கொடுக்க தேவையில்லை. அதன் பிறகு ஒரு பெரிய வெத்தலை, கருப்பு வெத்தலை ஒன்று, நல்லா எந்த ஒரு பில்லியும் இல்லாத ஒரு வெத்தலை ஒன்று எடுத்துக்குங்க. அந்த வெத்தலையில் என்ன செஞ்சுக்குங்கன்னா உங்களுடைய பேரை அந்த வெத்தலையுடைய நடுப்பகுதியில் எழுதுங்க. உங்களுடைய பேருக்கு கீழே யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேரை தலைகீழாக எழுதணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. அவங்களுடைய பேரை தலைகீழாக எழுதிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு டப்பாவில் நான் அரைச்சி வைக்க சொன்னாங்க, மையை அரைச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த மையை அப்படியே வலிச்சு என்ன செய்றீங்கன்னா அந்த வெத்தலையோடைய நடுவில் அப்படியே வைங்க. சரிங்களா? வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வெத்தலை என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில், இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலையும் இல்லை இரவு 10 மணிக்கு மேலே தான் செய்யணும். உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையோடைய நடுவில் இந்த வெத்தலையை வைக்கணும். வச்சு இந்த வெத்தலைக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் போட்டு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 8 நாளைக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். சரிங்களா? இப்படி 8 நாள் ஜபம் பண்ணி முடித்த பிறகு அந்த வெத்தலையை அப்படியே 4ஆக மடித்து ஒரு மஞ்சள் நூலை வச்சு என்ன செஞ்சிடணும்னா கட்டிடணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. மஞ்சள் நூலை வச்சு கட்டிடணும். கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த வெத்தலை கட்டின அந்த வெத்தலையை என்ன செய்யணும்னா கொண்டு போய் காளி கோயில்கள், அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய காளி கோயில்கள் இருக்குது பாருங்கள், அந்த காளி கோயில்களில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த வெத்தலையோடைய முடிச்ச அப்படியே ஒரு கொஞ்சம் குழி நோண்டி அதை பிதைச்சிட்டு வந்துடுங்க. சரிங்களா? குழி நோண்டி பிதைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்நாளையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு உள்ளாக என்ன செஞ்சுருவாங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு அவங்க வசமாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த முறை கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஆனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த முறையை வச்சு பயன்படுத்தியாச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு யாரும் பிரிக்கவும் முடியாது. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கிறலாம். இது பண்ணுறதுனால எந்த விதமான பின் விளைவும் கிடையாது. ஆனால் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இதை பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து நம்ம விரும்பக்கூடியவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பூஜையை நீங்களே பண்ணலாம். சரிங்களா? நீங்களே பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.